Hey guys, welcome back to our channel Sasi's Diary. Hopefully எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தின வீடியோ அப்படி பாத்தீங்கன்னா ரீசன்ட்லி நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேருக்கு வீசா ஓகே ஆகி சூன் வந்து டிக்கெட்ஸும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நான் கமெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சேனலை ஃப்ரீக்வெண்டா பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க லைக் ரொம்ப நாளா வந்து வீசா கிடைக்கல அண்ட் அட் லாஸ்ட் வி காட் த வீசா அண்ட் சில பேருக்கு வந்து டிக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து லைக் 10 daysல வந்து சவுதி வர போகிறேன் அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் மை நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஜேர்னி டு த சவுதி அண்ட் இட்ஸ் லைக் அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நானும் உங்களோட சேர்ந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி நியூவாக வர ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் நியூவாக வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் லைக் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு யாரும் அப்போ இல்லை. லைக் ஆன் த ஹோலாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் கம்மிங் டு சவுதி அப்படின்னு எனக்கு யாராவது சொல்லியிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ மூலியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஐ ஹோப் 100%. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு ஆல் the newcomers to the Saudi. It's like a key points மாதிரி வச்சுக்கலாம். எல்லா பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஜாப்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஜாப் ஆஃபர் லெட்டரில் பிளேஸ் ஆஃப் ஒர்க் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சவுதியில் வந்து எந்த பிளேஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ அப்படி வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்த பற்றின நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து சவுதி அரேபியாவில் மை ஒர்க்கிங் பிளேஸ் இஸ் ஹைல் அப்படின்னு சொல்லி ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹைல் அப்படிங்கிற ஒரு இடத்த நான் வந்து டு பி ஃப்ராங்க் கேள்விப்படவே இல்லை. சவுதியில் நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான சில இடங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாத் தெரியும், தமாம், ஜெத்தா, இந்த மாதிரியான இடங்கள், மெக்கா, மதீனா, இதெல்லாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ஹைல் அப்படிங்கிற பிளேஸ் வந்து சவுதியில் இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை. ஸோ வந்து என்னடா இது நேமே புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ தட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் சரி, என்னோட தம்பி, என்னோட வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஹைல் அப்படிங்கிற பிளேஸ் வந்து எந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியர் இருக்கும், சுற்றி என்னென்னலாம் இருக்கும், அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த சரௌண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய கூகுளில் ப்ரௌஸ் பண்ணோம். அந்த ஹைல் வந்து சவுதியில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கா இல்லை எண்ட் ஆஃப் த சவுதியில் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் அதனால் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் புதுசாக போகிறோம், அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது, மேப்பில் பார்த்த உடனே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு ஐடியா, நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம், சவுதியில் மிடில் இருக்கோமா இல்லை வந்து நம்ம கிட்ட என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, அடுத்து நம்மள ஹைலுக்கு அடுத்து என்னென்ன சிட்டி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குட்டி நாலேஜ் இருந்துக்கிட்டால் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஜாப் ஆஃபர் லெட்டரில் ஹைல் அப்படின்னு போட்டிருந்ததும் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம வந்து ஹைலில் ஒர்க் பண்ண போகிறோம், இது வந்து இதுவும் ரொம்ப பெரிய சிட்டி இல்லை லைக் ரியாத், பட் வந்து இதுவும் குட்டி சிட்டி இன் சவுதி அப்படின்னு தான் நான் வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து சிட்டியை விட்டு 100 kilometers ஃபாரவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரீவியஸ் மெனி வீடியோஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெயின் பிளேஸை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்களே தவிர்த்து நீங்கள் அதுக்குள்ளே எந்த பிளேஸில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பராக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுவோம், இட்ஸ் லைக் வெரி ஹை பில்டிங்ஸ் இருக்கும், எல்லாமே பக்கத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்போடு வராதிங்க. பிகாஸ் எனக்கு வந்து அது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. நான் வரும்போது நான் வந்து கூகுளில் பார்க்குற வரைக்கும் ஓகே குவைட் குட்டாக தான் தெரிஞ்சுது. பட் என்னை கொண்டு வந்து 100 kilometers ஃபார் அவே ஃப்ரம் தி சிட்டி, இங்கே வந்து பக்கத்தில் எந்த கடையுமே கிடையாது, கொஞ்சம் தூரமாக தான் வந்து வீடுங்கள்லாம் இருக்கும், அதுவும் வந்து குட்டி குட்டி கடைங்க தான் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா மந்த்லி ஒன் ஷாப்பிங் போகும்போது தான் நான் வாங்குவேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து என்னோட பால்கனி வியூ காட்டியிருப்பேன், என்னோட வீக்கெண்டில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு vlog போட்டிருந்தேன், அந்த ஃபுல் டே vlog வந்து அதுலேயே நான் காட்டியிருப்பேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. பிகாஸ் என்னோட பால்கனிலேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது, இட்ஸ் லைக் அன் எம்டி பிளேஸ், கொஞ்சம் தூரம் போச்சுன்னா ஸ்கூல் இருக்கும், கடை இருக்கும், அண்ட் இட்ஸ் சரௌண்டட் பை மவுண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் யாருக்கா வேணால் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் வி ஆர் இன் அ சேஃப் பிளேஸ். நான் வந்தபோது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரம் சிட்டி டு இந்த பிளேஸில் நான் ட்ராவல் பண்ணி வரும்போது இட்ஸ் அன் டெசர்ட், வெறும் மவுண்டன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. யாருமே வந்து கூட வந்து அவ்வளோவா நம்ம ஊர் மாதிரி டிராஃபிக்கான வண்டிகள்லாம் ஃபாஸ்ட் அப்படி போகிறது அப்படி இல்லை, ரொம்ப ரேராக தான் வண்டியும் போச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நம்ம எப்படி இங்கே சர்வைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான இடத்துல ஜாப் கிடச்சிது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வரி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஹோப்ஃபுல்லோட உங்களோட ஜேர்னியை எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்டு.
தென் நீங்கள் வந்து இப்போ சவுதிக்கு வர போகிறீங்க, யூ கோயிங் டு பேக் யூர் திங்ஸ். பேக்கிங் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லும் போது ஈஸியாக இருக்கும், ஆனால் பேக் பண்ணும் போது அந்த சினாரியோ வந்து இட்ஸ் லைக் எ பிக் ட்ராமா மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்ன வைக்க போகிறோம், என்ன எடுக்க போகிறோம், நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற திங்ஸ் வாங்கியிருக்க நிறைய திங்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாமல் கூட சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் எனக்குமே அப்படி தான், நான் வாங்கின சில திங்ஸை கொண்டு வர முடியல டியூ டு த ரீசன் ஆஃப் வெயிட் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் இந்த பர்டிகுலர் வெயிட் தான் இருக்கணும், 23 அப்படின்னு சொல்லி 2 லக்கேஜ் எடுத்துக்கலாம், அண்ட் வந்து 7 வந்து பேக் பேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு த வெயிட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட திங்ஸை வந்து என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கோங்க, முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. வந்து ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணி தான் கண்டிப்பாக சில விஷயங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னென்ன திங்ஸ்லாம் ரெக்வயர்டோ மேக் அ லிஸ்ட். வைல் மேக்கிங் லிஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த மேண்டேட்டரி ஐட்டம்ஸ், ரொம்ப எசென்ஷியலான ஐட்டம்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸாக ஹெவி வெயிட் உள்ள திங்காக வாங்காதீங்க. குவாலிட்டியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். ஸோ இப்போ ஒரு திங் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, 1க்கு 2 வாட்டி யோசிங்க, இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையா, இல்லை அது வந்து ரொம்ப அந்தளவுக்கு ப்ரையாரிட்டியாக இல்லை, நம்ம கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருங்க. முக்கியமான விஷயங்களை மட்டும் ஃபர்ஸ்ட்டு பேக் பண்ணுங்கள். அண்ட் வெயிட்லெஸ்ஸாக வாங்கிட்டீங்கன்னா ஸோ தட் யூ கேன் டேக் மோர் திங்ஸ் விச் ஆல் யூ வாண்ட். ஸோ அதனால் வந்து வெயிட்டை கால்குலேட் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து திங்ஸ் வாங்குறதுக்கான லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா சூட் கேஸ்க்குள்ளே வைப்பீங்க, இல்லை என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி சூட் கேஸில் வைக்கும் போது இஃப் இன்கேஸ் வந்து இஃப் பாசிபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஹேங்கிங் வெயிட் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த சீலிங்கில் வந்து குட்டி ஹோல் மாதிரி ரிங் மாதிரி இருக்கும்ல, பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பையனுக்காக நாங்கள் வந்து தொட்டில் கட்டி வச்சுருந்தோம். அந்த தொட்டில் மட்டும் எடுத்துகிட்டு அந்த கயிறு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த வெயிட் மிஷினை ஹேங் பண்ணி அதுக்கு கீழே வந்து ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு பொருளும் வைக்கும் போதே அது எவ்வளோ வெயிட் இருக்கும், ஏதாவது ஒரு பேக்குக்குள்ளே வச்சு அந்த பேக் வந்து எத்தனை கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 kg சுகர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 1 kgனா அது வந்து மோஸ்ட்லி 1 kg தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 2 ஜீன்ஸ் பேண்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த பேண்ட்டை வந்து நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன், அந்த 2 பேண்ட்டை வந்து அந்த பேக்குள்ளே வச்சு பார்ப்பேன் எத்தனை கிராம்ஸ் இருக்குது, எத்தனை கேஜிஸ் இருக்குது. ஸோ ஈச் ஐட்டமும் வந்து நம்ம வைக்கும் போதே வந்து வெயிட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து 23 kgs வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் வைக்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே அப்ராக்சிமேட்டாக இந்த சூட்கேஸில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வெயிட் மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் கிடச்சிது. எங்களோட நெய்பர் வீட்டில் அந்த வெயிட் மிஷின் நம்ம நின்று பார்ப்போம் பாருங்கள், அந்த வெயிட் மிஷின் இருந்துச்சு. ஸோ அட் லாஸ்ட் வந்து சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு பொருளும் வைக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து ஈச் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லி ஹேங் பண்ணி பார்த்துட்டு அண்ட் ஆன் த ஹோல் எல்லாமே பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சூட்கேஸோட ஹேண்டில் இருக்கும்ல அதை வந்து அந்த ஹூக்கில் இப்படி மாட்டி விட்டுட்டு பார்த்தா அந்த வெயிட் காட்டும். நம்மளுக்கு வந்து ரீசெக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நெய்பர் அவைலபிள் இருந்தது, அவங்க வீட்டில் வெயிங் மிஷின் இருந்தது. நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வெயிட்டை செக் பண்ணிக்கிட்டேன். 2 ஹேங்கிங் வெயிட்லேயும் சரி நம்ம நின்று பார்க்குற வெயிட்லேயும் சரி மோரர்லெஸ் வந்து ஒரே வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ மேக் ஷுர் நீங்களும் வந்து பேக் பண்ணும்போது வெயிட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா திங்ஸ் அகைன் நீங்கள் வெளியில் எடுக்கணும், ஐயோ நம்ம இந்த திங்ஸ் வாங்கி கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் பார்த்து ஒன்றா கேர்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து பேக் பண்ணிவிட்டு வரீங்க ஐட்டம்ஸ் லைக் ஆயில் இல்லை கீ இல்லை நம்ம ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நல்லபடியாக டைட் சீல் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ வந்து கீ பாட்டில் வாங்குறீங்க வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணாமல் புது சீல்டு பாட்டிலாக இருந்தாலும் சரி அதை சுற்றி செலோட்டே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கவரில் வந்து வச்சு வைங்க. அப்படியே டேரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு சுகர் பேக்கெட் வாங்குறீங்க, ஒரு சால்ட் பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே கொண்டு போய் சூட்கேஸில் வைக்காதீங்க. அதை வந்து ஏதாவது ஒரு கவருக்குள்ளே பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் சுற்றி அதுக்கப்புறம் வைங்க. இது என்ன நடந்துச்சு, எனக்கு நடந்த ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சுகர் பேக்கெட்டை வந்து டேரெக்டாக அப்படியே வந்து சூட்கேஸ்குள்ளே வச்சுருந்தேன். பட் வந்து அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் என்னாச்சு அப்படின்னா அந்த கவர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, சூட்கேஸில் ஃபுல்லாக சக்கரெல்லாம் கொட்டிடுச்சு. எல்லா திங்ஸ்லேயும் சேர்ந்து அதுவுமே வந்து சக்கரெல்லாம் கொட்டி ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே சக்கரையாக ஆகிடுச்சு. அதை தட்டி முடிக்கவே வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அந்த சூட்கேஸில் ஃபுல்லாக சக்கரை இருந்துச்சுன்னா எப்படி எல்லாத்துலேயுமே வந்து அது மாதிரி டஸ்ட் படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சூட்கேஸை நான் வந்து திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து அதை உதறி தட்டி செஞ்சு அந்த சுகர் அங்கங்கே இப்போயுமே அந்த சூட்கேஸ்லேருந்து தட்டினா ஒரு 2-3 சுகர் பார்ட்டிகிள்ஸ் வந்து அங்கங்கேருந்து கொட்டும். நான் வந்து இத்தனை மாதம் ஆகிடுச்சிங்க. அப்படியுமே வந்து நான் வந்து வெயிலெல்லாம் ட்ரை பண்ணி நல்லா நீட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து கோயிங் பேக் டு இந்தியா. இப்போ அந்த சூட்கேஸை வந்து நான் எடுத்து பார்க்கும்போது இப்போயும் அதுக்குள்ளேருந்து 2 சுகர் பார்ட்டிகல்ஸ் கொட்டுது. ஸோ வந்து மேக் ஷூர் நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஐட்டம் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலுமே கூட ஒரு கவருக்குள்ளே போட்டு
போட்டு வைங்க. ஸோ சப்போஸ் அந்த பேக் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து மற்ற பொருளில் வந்து விழாது, அந்த கவருக்குள்ளேயே வேணால் உடஞ்சி ரிலீஸ் ஆகலாமே தவிர்த்து சூட்கேஸில் மற்ற இடத்துலலாம் வந்து கொட்டாமல் இருக்கும். ஸோ மேக் ஷுர் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு கவருக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூட்கேஸில் வைங்க. தென் நம்ம இங்கே கேரி பண்ணிட்டு வர சூட்கேஸ், ட்ராலி சூட்கேஸ் வந்து மேக் ஷுர் அந்த சூட்கேஸோட வீல் வந்து 4 சைடும் சுற்றுற மாதிரியான வீல் வாங்குங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து தள்ளிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில சூட்கேஸ் ட்ராலியில் வந்து லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் மூவ் ஆகும், 4 டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். யாராவது வாங்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, நீ அதுவாக திருப்பியெல்லாம் புதுசுலாம் வாங்கணும்னு இல்லை. இனிமேல் யாராவது வாங்க போகிறீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 பக்கமும் வீல் சுற்றுற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு புல் அண்ட் புஷ்ஷுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி அங்கே சூட்கேஸ் வந்து நம்ம ட்ராலி மேலே வச்சு அந்த ட்ராலியில் தான் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு இப்படி தள்ளிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த 4 டைரெக்ஷனில் உள்ள வீல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஆர் கம்மிங் டு சவுதி மேண்டேட்ரி மறக்காமல் பர்தா ஒரு 2 செட் வாங்கிக்கோங்க. வித் அஃபோர்டபுள் காஸ்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப வந்து வெயிட்டான பர்தாவோ இல்லை ரொம்ப காஸ்ட்லியான பர்தாலாம் வாங்கிக்காதீங்க. மேக் ஷுர் அந்த பர்தா வந்து மோஸ்ட்லி வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பர்தா வந்து கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இங்கே வந்து பார்த்தா ரொம்ப லூஸாக இருக்குது. அண்ட் பர்தா வந்து நான் லாஸ்ட்டாக வாங்கினேன், நான் இங்கே வரதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அதை டைட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அது இல்லாமல் அங்கே டைட்டாலாம் போடலாமா என்னங்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் இங்கே எல்லாருமே வந்து பர்தா ஓரளவுக்கு வந்து ஃபிட்டிங்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், சைடில் லூஸாக இருக்கும், கீழே வர தரையே பெருக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து பர்தா வாங்கிட்டு வரீங்கன்னா மேக் ஷுர் நீங்கள் வந்து சைஸ் ஃபிட்டிங் அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக டிஷர்ட் மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடாதீங்க. அதுவுமே வந்து இங்கே பார்ப்பாங்க. நம்ம வந்து போட்ட ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியம் இன் சவுதி. ஸோ அதனால் வந்து பர்தா ஆஃப் ஃபிட்டிங் சைஸ் வாங்கிக்கோங்க. இல்லை பெரிய சைஸ் தான் கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு அதை வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழேயும் மடித்து தைச்சிக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து எனக்கு கீழே ஃபுல்லாக ரொம்ப தட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லி கீழே மட்டும் உட்காந்து எனக்கும் அவளும் நானும் சேர்ந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணோம். அண்ட் நான் வந்து ஒரு ஊசி நூல் எனக்கு என்னோடய அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ஊசியை வந்து துணி தைக்கிற ஊசியை நல்லா பேக் பண்ணி கவருக்குள்ளெலாம் வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க. ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து இங்கே நிஜமால இந்த பர்தா ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் போட்ட ஒரு டாப் வந்து தையல் விட்டுருச்சு. அதுவுமே நான் கையால் ஸ்டிச் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி வந்து கண்டிப்பாக அந்த ஐட்டம் யூஸ் ஆகும், இந்த நீடில் அண்ட் த்ரெட். ஸோ எடுத்துகிட்டு வாங்க, அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி. பிகாஸ் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டிங்கன்னா ஐயோ நம்ம எடுத்து வந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். தைக்கிறதுக்கு ஊசி மட்டும் இருந்தால் என்ன நான் தைச்சி போட்டிருப்பேன்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுன்றதுக்காக சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அண்ட் வந்து கோல்டு, ரொம்ப நிறைய கோல்டு ஐட்டம்ஸ் வியர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தாலி செயின் மட்டும் போட்டுக்கோங்க. செகண்ட் செயின் அப்படிங்கிறது போடாமல் இருக்கிறது இட்ஸ் பெட்டர். அண்ட் வந்து அன்மேரிட் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலி ஒரு கோல்டு செயின் வியர் பண்ணுவீங்க, குட்டி செயின் வியர் பண்ணுவீங்கன்னா ஓகே அது மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் ரிங்குமே வந்து ஒரு ரிங் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 2 ரிங் போட்டிருக்கேன். இது நான் ஆக்சுவலி 1 தான் போட்டுட்டு வந்திருந்தேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஓகே, அது நீங்கள் வந்து டெய்லி போடுறீங்க அப்படின்னா ஓகே. இஃப் இன்கேஸ் வந்து இல்லை சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நிறைய டபுள் செயின்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து ஒரு ரிங் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த வெட்டிங் ரிங், நம்ம எங்கேஜ்மெண்ட் ரிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி ரிங்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதனால என்ன சொல்கிறேன், இப்போ வந்து சிச்சுவேஷன் எப்படின்னா நம்மளோட திங் வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்கணுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து டியூட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இல்லை செயின்லாம் நிறையலாம் போடக்கூடாது, 2 செயின்ஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஒரு குட்டி செயின் வந்து நீங்கள் ரூமில் வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து பத்திரமா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் டோன்ட் வியர். நானுமே அங்கே வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு செயின் ப்ளஸ் குட்டி செயின் போட்டிருப்பேன். ஆனால் அந்த குட்டி செயினை வந்து நான் வீட்டில் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ மேக் ஷுர் கேர்ள்ஸ் வந்து கோல்டு ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வராதிங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெரி வெல் யூ கேன் பை த கோல்டு இயர். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ரேட்டுக்கும் இந்தியன் ரேட்டுக்கும் இந்த சவுதி ரேட்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வெக்கேஷன் முடிச்சு போகிறீங்க, இஃப் யூ வாண்ட் டு பை சம் செயின் ஆர் சம்திங், ஒரு இயரிங் வாங்கினீங்க ஏதோ ஒன்று அப்படின்னா நீங்கள் கேரி பண்ணிட்டு போகும்போது லேடிஸ் கேன் கேரி 40 grams of gold and gents can carry 20 grams of gold. அதுமே வித் ப்ராப்பர் திங்காக இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்சரபிளாக இருக்கணும். இது எப்படி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா வெல் அண்ட் குட், எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ அப்படி இங்கேருந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகும்போது ஆல்ரெடி நீங்கள் நிறைய செயின்லாம் வந்து வியர் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா தென் இங்கேருந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகும்போதும் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் ஒரே ஒரு செயின் போட்டுக்கலாம், அதுதான் வந்து நல்லது. அண்ட் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறீங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஏஜென்சியில் சில பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் எவர் மேபி த டாக்குமெண்ட்ஸ்
ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட பேக்கில் தான் வச்சுருந்தேன். அதை வந்து நான் வந்து செக்இன் லக்கேஜில் போடல. பிகாஸ் அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, குக்கிங் ஐட்டம், ஆயில், இந்த மாதிரிலாம் வைக்கும் போது அதிலே சர்டிஃபிகேட்ஸும் வச்சுருந்தா மேபி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் அந்த கேபின் பேக்கில் வந்து எதுவுமே வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம், ஆயில் ஐட்டம்லாம் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து சேஃபர் சைடுக்கு எந்த பிளேஸ் ஓகேவாக இருக்கோ அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டாக்குமெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் ஷுர் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா சேஃபாக எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்கல. பிகாஸ் எல்லா வெரிஃபிகேஷன்ஸ் எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சு தான் நம்ம இங்கே வரோம் அப்படிங்கிறதுனால ஒரிஜினல்ஸ் வந்து அகைன் அவங்க இங்கே வெரிஃபை பண்ண மாட்டாங்க. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மேக் ஷுர் இட் ஷுட் பி கேர்ஃபுல் அண்ட் சேஃபாக எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து வரும்போது என்னோடய ஏஜென்சியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு MOH நர்ஸ் யூனிஃபார்ம் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணாங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு மாடல் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவங்க யூனிஃபார்ம் இஷ்யூ பண்ணுறதுக்கு, லைக் 1 வீக் ஆச்சு. ஆனால் டியூட்டிக்கும் போட்டுருவாங்க, யூனிஃபார்மும் போட்டு வரணும், யூனிஃபார்மும் கொடுக்க லேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த யூனிஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த யூனிஃபார்ம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் போட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் இவங்க தரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நல்ல வேலை எனக்கு ஏஜென்சியில் ப்ரேயராக இன்ஃபார்ம் பண்ணதுனால ஐ கேன் able to manage. இல்லைன்னா யூனிஃபார்ம் சில பேர்த்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் நீ அவங்ககிட்ட உங்கள் ரூம்மேட்ஸ் கிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியல, புதுசாக வந்திருக்கும். அண்ட் இன்னொருத்தவங்களோட ட்ரெஸ்ஸு போடுறது நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மேக் ஷுர் உங்களுக்கு ஓகேவாக தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலி ரெடிமேடாக வாங்கல, ஸ்டிச் தான் பண்ணேன். ஒயிட் கிளாத் வாங்கி கூகுள்லேயே நீங்கள் வந்து ஃபீமேல் நர்சஸ் யூனிஃபார்ம் ஃபார் MOH அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு மாடல் வரும். அதுவே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அண்ட் மேக் ஷுர் ஒயிட் ஷால் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. யூனிஃபார்ம் செட்டில் வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட் மட்டும் இருக்கும், வித் MOH எம்ப்ளம் போட்டிருப்பாங்க. அண்ட் ஒயிட் ஷால்லாம் வந்து நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ மேக் ஷுர் ஒரு 3-4 ஒயிட் ஷால்ஸ் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அக்கார்டிங் டு தேர் விஷ் அவங்க வந்து என்ன வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சில கலர்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எனக்கு தெரியல. அண்ட் சவுதி வரதுக்கு முன்னாடி நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ இந்த ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த நிறைய அந்த சர்வீஸ் அண்ட் டேக்ஸ் எல்லாம் போக நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும் நான் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட பிளேஸ்லேயே வந்து மணி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்கும்ல, சில சென்டர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதர் கண்ட்ரி கரன்சி வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியா இருக்கட்டும், இல்லை இந்தியன் கரன்சியை நம்ம அதர் கண்ட்ரி கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணுறதாலும் சரி, அந்தந்த ஏரியாலே சில இடத்துல மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸோ பெட்டர் டூ இன் தோஸ் பிளேசஸ். நான்லாம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டரில் தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். பட் ஏர்போர்ட்டில் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜஸாக இருக்கட்டும், அந்த டேக்ஸ் அதெல்லாம் போட்டு கேல்குலேட் பண்ணி நம்ம கையில் கொடுக்குற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கங்கே சில கூகுள் ப்ரௌஸ் பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டியிலேருந்து மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கேவே நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பிகாஸ் மணி ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரணுங்கிறது மேண்டேட்ரி. நீங்கள் வரும்போதே இந்தியன் ருப்பீஸை வந்து சவுதி ரியாலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து புதுசில் இந்த இக்காமாலாம் நான் சொல்லியிருக்கேன்ல, ஐடி கார்டுக்கெல்லாம் வந்து 500 ரியால் தேவைப்படும். ஸோ மேக் ஷுர் அந்த 500லாம் கையில் வச்சுக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு காசு எடுத்துகிட்டு வரலை அப்படின்னா மற்றவங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ பெட்டர் டு அவாய்ட் தோஸ் ஒரு மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கூகுள்லேயே நீங்கள் வந்து வர போகிறீங்க அப்படின்னா முன்னவே பார்த்து வச்சுக்கோங்க, 1 இந்தியன் ருபீஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சவுதி ரியால் அப்படின்னு. ஈச் டே வந்து பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 22.1, 22.2 இல்லை 22.5 அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து 500 ரியால்ஸ் வந்து கண்டிப்பாக இக்காமாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவை. கண்டிப்பாக 500 ரியால் எடுத்துகிட்டு வரணும். ஸோ 500 ரியால்னால் நீங்கள் இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும், லைக் இமீடியட்டாக வந்த புதுசில் நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரியால் வந்து கையில் இருக்கணும். பிகாஸ் டாக்ஸி சார்ஜஸ் இங்கே கொஞ்சம் அதிகம். ஸோ மேக் ஷுர் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 1000 ரியால் எடுத்துகிட்டு வர மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக 500 வந்து இக்காமாக்கு போயிடும். அதர் தேன் 500 வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1000 ரியால் எடுத்துகிட்டு வரதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நியூவாக சவுதிக்கு வரீங்க அப்படின்னா மேக் ஷுர் உங்களோட மொபைல் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சேம் டைம் அந்த சார்ஜரும் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கேபிள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 2 சார்ஜர் ஒயர் கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிகாஸ் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒன்றா இங்கே வந்தோம். அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்த மறுநாளே வந்து சார்ஜர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டே வந்து இந்த சவுதி வந்ததுக்கப்புறம் சிம் வாங்கணும் இல்லை, இங்கே இருக்க சிம் வாங்குறதுக்காக எங்களை ஷாப்பிங் கூட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த 20 ரியால்ஸ் கொடுத்து அவள் இது வாங்கினா, இந்த சார்ஜர் வாங்கினா. அவள் வந்து
20 ரியால் கொடுத்து சார்ஜர் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மேக் ஷுர் மொபைலோட கண்டிஷன், மொபைல் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து டச் எல்லாமே ப்ராப்பராக சென்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் இங்கே வந்து நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ரினியூவல், ஃபார் அட்டெண்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ மொபைலில் தான் நாங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் செக்இன் அண்ட் செக் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் இன்கேஸ் அது வந்து டச்சிங் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு டச் சென்சாரெலாம் நல்லா இருக்கா, அவுட்லுக் நல்லா இருக்கா, பேக் கேஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆன் த ஹோல் மொபைல் ப்ளஸ் சார்ஜர் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே சவுதியில் வந்து நான் மோஸ்ட்லி யாருமே வந்து ஸ்லிப்பர்ஸ் வியர் பண்ணி பார்க்கவே இல்லை. அது வந்து சவுதிஸாக இருக்கட்டும் அண்ட் நான் சவுதி பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், 90% ஆஃப் தெம் ஆர் வியரிங் ஒன்லி த ஷூஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் ஷூ வாங்கிக்கோங்க. சில பேருக்கு ஷூ போட்டு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் யாருமே வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, எங்கேயோ போகணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் ஸ்லிப்பர் வியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐயோ நம்ம ஸ்லிப்பர் போட்டிருக்கோமே, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கே, நம்மள என்ன நினைப்பாங்க, என்னடா ஒரு ஷூ கூட போடல அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்படின்னு வந்து நினச்சி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டிருக்கேன், ஷூ போட்டு அவ்வளோவா பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிக்கணும் சுச்சுவேஷனுக்கு. ஷூஸ் வந்து ஆஸ் எ நர்ஸஸாக கண்டிப்பாக நம்ம டியூட்டிக்கு எல்லாமே ஷூஸ் தான் போடுவோம். வெளியில் போகும்போது சில பேர் ஷூஸ் வியர் பண்ண மாட்டாங்க, ஷூஸ் வியர் பண்ண ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்லிப்பர்ஸ் போடுவாங்களா இருக்கும்ல. பட் அப்படிப்பட்ட சில பேருக்காக சொல்கிறேன், மேக் ஷூர் நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். யாருமே இங்கே ஸ்லிப்பர்ஸ் போட மாட்டாங்க, அப்போ நம்ம மட்டும் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தா அது நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வரும்போது இங்கே கொஞ்சம் ஷூ வாங்கிட்டு வந்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நர்ஸஸ்க்கு வந்து ஒயிட் ஷூ தான் அந்த யூனிஃபார்முக்கு போட வேண்டிய ஷூ. ஸோ மேக் ஷூர் நீங்கள் ஒரு ஒயிட் ஷூவும் வாங்கிட்டு வந்துக்கோங்க, இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் யூனிஃபார்முக்கு போடாத, டியூட்டிக்கு போடாத வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷூ வேணும்னா அதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் ஒரு பாத்ரூம் வியர் ஸ்லிப்பரும் வாங்கிக்கோங்க. அண்ட் லஞ்ச் பேக் செட் ஃபுல்லாக. லஞ்ச் பேக்னால் என்னென்னலாம் இருக்கும், லஞ்ச் பாக்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சைட் டிஷ் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ், இல்லை நீங்கள் ஏதாவது குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு, அண்ட் வாட்டர் பாட்டில், ஸ்பூன், ஃபோர்க் எல்லாமே இந்த லஞ்ச் பேக் உள்ள ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சஸ் ரூம்லேயே ஒரு அவன் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எமோஸில் நான் ஒர்க் பண்ணுற பிஹெச்சியில் அவன்லாம் கிடையாது. ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நான் பார்த்துருக்கேன் அவன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாஸ் வேர் மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகிறீங்க வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஜிடபிள் ரைஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸ் வேரில் வாங்கினீங்கன்னா ஸோ தட் நீங்கள் அந்த அவனுக்குள்ளே வச்சு அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஜஸ்ட் நான் சஜஷன் தான் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் கிளாஸ் வேர் தான் வாங்கிட்டு வரணும்னு நான் சொல்லலை. சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க அவன்லாம் கொடுக்குறாங்க, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் நீங்கள் கிளாஸ் வேராக இருந்தால் அவனில் வச்சு யூஸ் பண்ணி சூடு பண்ணி சாப்பிட நல்லாயிருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு லக்கேஜ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லக்கேஜ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செக்இன் லக்கேஜ் அண்ட் கேபின் லக்கேஜ். செக்இன் லக்கேஜ் வந்து அந்த பெரிய ட்ராலி, அது வந்து நம்ம கூட வரப்போகிறதில்ல, அது வந்து அவங்க தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கேபின் லக்கேஜ் தான் வந்து நம்ம கூடயே நம்மளோட சீட்டுக்கு மேலேயே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேபின் லக்கேஜ் வந்து சில பேருக்கு 7 kgs இருக்கலாம், சில பேருக்கு 10 kgs இருக்கலாம். அந்த கேபின் லக்கேஜில் நீங்கள் ஏதோ ஒரு பர்ஃப்யூமோ இல்லை ஒரு லோஷனோ, இட் ஷுட் நாட் பி மோர் தேன் 100 ml. 100 mlக்கு மேலே அந்த பாட்டில் வந்து இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் 100 mlக்கு மேலே ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு லோஷன் வாங்கியிருக்கீங்க, வாட் எவர் மேபி, இட் இஸ் மோர் தேன் 100 ml அப்படின்னா அதை வந்து நீங்கள் கேபின் லக்கேஜில் வைக்காமல் பெரிய ட்ராலியில் போட்டுக்கோங்க. ஸோ வாட் எவர் த லிக்விட் கண்டென்ட், இட் ஷுட் நாட் பி மோர் தென் 100 ml. 100 mlக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற எந்த ஐட்டமாக இருக்கட்டும் அது வந்து கேபின் லக்கேஜில் வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக்டு லக்கேஜில் போட்டுக்கோங்க. அண்ட் ஷார்ப் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நம்ம கேபின் லக்கேஜில் வைக்க முடியாது. ஷார்ப் ஐட்டம்ஸ் நம்ம நைஃப் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஃபோர்க்கு, இல்லை பீலர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து சிஸ்ஸர்ஸு இதெல்லாம் வந்து எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கேபின் லக்கேஜ் இருக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்களா, பேக் பேக்காக இருக்கும்ல, அதில் வைக்கக்கூடாது. ஷார்ப்ஸ் எல்லாமே வந்து பெரிய ட்ராலியில் தான் போடணும். அண்ட் பேட்ரி ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சில ஏதாவது ஸ்மார்ட் வாட்சாக இருக்கலாம், இல்லை இயர் பாட்ஸ் இருக்கட்டும், எதுவுமே அதெல்லாம் வந்து பெரிய லக்கேஜில் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து இந்த குட்டி லக்கேஜ், இந்த கேபின் லக்கேஜ், அதாவது பேக் பேக்குன்னு சொல்கிறேன்ல, அதில் வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த ஐட்டம் வந்து எந்தெந்த வைக்கணும் அப்படின்னு இனிஷியலி கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபார் பெட்டர் கிளியரன்ஸ் கூகுளில் பாருங்கள், எதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது அந்தளவுக்கு இப்போ புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் என்கிட்ட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஷின்ஸ் இந்த கமெண்ட். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏர்போர்ட்டுக்கு அந்த ஃப்ளைட் டைமிங் எப்போயோ அதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து
நீங்கள் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து போர்டிங்க்கு வந்திருக்கணும். ஸோ மேக் ஷுர் இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 o'clock உங்களுக்கு ஃப்ளைட் 10 AM இந்த மார்னிங் ஃப்ளைட் அப்படின்னா அதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஏர்போர்ட்டில் இருக்கணும் நீங்கள். அது வந்து ரொம்ப மேண்டட்ரியான விஷயம். அதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, லக்கேஜ் செக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேக் ஷுர் நம்ம ஏர்போர்ட்டில் வந்து 3 hours பிஃபோர் த ஃப்ளைட் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் ரீசென்ட்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுதி வரதுக்கு முன்னாடி ஓன் கண்ட்ரிலேயே முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு தான் இப்போ ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்து முடிச்சுட்டு வரீங்க இல்லை எத்தனை பேர் இங்கே வந்து எழுத போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல் ஆக்கிட்டாங்களான்னு எனக்கு வந்து ஐ எம் நாட் ஷுர். பட் ஆனால் இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சவுதி எக்ஸாம்லாம் அங்கேயும் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே வெல் அண்ட் குட். இல்லை இங்கே வந்து தான் எழுத போகிறீங்க அப்படின்னா PDF எல்லாமே மோஸ்ட் ஆஃபன் நீங்கள் வந்து உங்களோட பிளேஸ்லேருந்தே கேதர் பண்ணிட்டு வாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இல்லை யார்கிட்ட மூலியமாவது நிறைய PDFs கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இங்கே வந்து புதுசாக வந்த இடத்துல உங்களுக்கு யாரும் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் ஆகலை, அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையலை அப்படின்னா நீங்கள் வந்து PDFக்கு இங்கே வந்து கேட்டுட்ருக்க முடியாது. ஸோ நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு வந்த PDFை உங்களுக்கு வந்து பேப்பரில் படித்தா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்காக அந்த PDF ஃபுல்லாக பேப்பரில் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. பிகாஸ் அது வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மொபைல்லையோ இல்லை பென்ட்ரைவ்லையோ அந்த PDFs எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பேப்பரில் வச்சு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம் இங்கே வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸை கொஞ்சம் கேதர் பண்ணிவிட்டு வாங்க. அது கண்டிப்பாக இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே வந்து தான் எக்ஸாம் முடித்தேன். அப்போ வந்து இட்ஸ் நாட் லைக் அ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் வரணும்னு இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இங்கே வந்து தான் எழுதினேன். மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. சவுதியில் மேபி த சம்மர் வின்டர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கிளைமேட் கண்டிப்பாக வந்து அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் லிப் பாம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃபன் லிப்ஸ் ட்ரையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. பிகாஸ் சவுதி இஸ் ஹாட்டஸ்ட் பிளேஸ். அதனால் நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே மேண்டட்ரி வச்சுக்கோங்க, மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப் பாம். அதை தவிர்த்து சில நீங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ஐலைனர், லிப்ஸ்டிக், இட்ஸ் ஆல் அப் டு யுவர் விஷ். ஐப்ரோ பென்சில், மஸ்காரா, இந்த மாதிரி நிறைய கேர்ள் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன 3 ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அம்பர்லா வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான். பிகாஸ் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் கேம்பஸ்குள்ளே தான் ஹாஸ்பிட்டலும் இருக்கும். அது மாதிரி நம்ம லிவிங் ஸ்பேஸ் நம்மளோட ஹாஸ்டலும் வந்து சேம் கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு 100 meters வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் பிக்கரான சரௌண்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கமும் லிவிங் ஸ்பேஸ் வந்து ஹாஸ்டல் ஒரு பக்கமும் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த ஹாஸ்டல்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் வாக்கிங் டியூரேஷன் இருக்கும், வாக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இட்ஸ் வெரி ஹாட் இங்கே. அதனால நீங்கள் வந்து அம்பர்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சன்லேருந்து தப்பிச்சிக்கலாம், டேன் ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அம்பர்லா எடுத்துகிட்டு வந்தால் யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக சவுதியில் மழை பெய்யறதுக்கான சான்சஸும் இருக்குது. பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா மேக் ஷுர் 10,000 mAhக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த பவர் பேங்க் வந்து 10,000 mAh தான். ஸோ மேக் ஷுர் அதோட கெப்பாசிட்டி வந்து இட் ஷுட் நாட் பி மோர் தென் 10,000 mAh. இங்கே நம்ம சவுதியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வி பிலாங்ஸ் டு வேரியஸ் ரிலீஜியன் அப்படி தானே. ஸோ வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுவோம். சில பேர் கிறிஸ்டியன், சில பேர் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ரேயர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் கண்ட்ரிலேருந்தே வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்கே வந்து அந்த அளவுக்கான பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் கம்மி. நாங்கள் இருக்கிற பிளேஸில் எனக்கு வந்து ரியாத் தமாம்லாம் இருக்குமான்னு ஐ எம் நாட் ஷுர், எனக்கு தெரியல. பிகாஸ் அங்கே போனதில்லை, அதனால் எனக்கு தெரியல. நான் இங்கே இருக்க ஹெயிலில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிறிஸ்டினாக இருக்கட்டும்னா கண்டிப்பாக அவங்க டெய்லி பைபிள் யூஸ் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. ஸோ அந்த பைபிள்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் வரும்போதே வந்து நீங்கள் ஒரு பைபிள் கேரி பண்ணிக்கலாம். இல்லை ரோசரி வேணும், இல்லை ஏதாவது வந்து ஜீசஸோட ஸ்டாச்சு இந்த கிராஸ் போட்ட மாதிரிலாம் வேணும் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு வேணும். இல்லை குட்டி ஐடோல் மாதிரி குட்டி சிலை மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ வாட் எவர் மேபி த ரிலீஜியஸ் திங் நீங்கள் உங்களோட ஓன் பிளேஸ்லேயே வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னா யூ ஷுட் நாட் ஃபீல் அதுக்காக. ஸோ பெட்டர் டு பை இன் யுவர் ஓன் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போகிறது வெரி ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இது வந்து மறக்காமல் செய்யுங்க. இங்கே சவுதியில் யூஸ் பண்ணுற அந்த சாக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளக் பண்ணுவோம்ல, சார்ஜராக இருக்கட்டும், இல்லை அயன் பாக்ஸ், வாட் எவர் மேபி த ப்ளக்இன், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் நம்ம இடத்துல நான் வந்து ஐ பிலாங் டு சென்னை. ஸோ வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண மாதிரியான ஷேப் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஷேப் இருக்காது. உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் a socket I brought from India. இது வந்து
இந்த மாதிரியான ஷேப்பு தான் இங்கே இருக்கிற வந்து இந்த சாக்கெட்டோட ஷேப், இங்கே இருக்க ப்ளக்கோட ஷேப்பு. ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லைன்னா அவங்களால மொபைல் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் சார்ஜ் போட முடியாது. லேப்டாப் சார்ஜராக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த சார்ஜருமே இதில் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட பின் வந்து இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இது வந்து என்னோடய மொபைல் சார்ஜரு. ஸோ இந்த மொபைல் சார்ஜரை டேரெக்டாக இங்கே இருக்க சவுதியோட ப்ளக்கில் வந்து சாக்கெட்டில் போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக இங்கே இருக்கிற ப்ளக்கில் போட முடியாது, ஸோ சார்ஜ் பண்ண முடியாது. நான் வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது ஒரு 2-3 மந்த்ஸில் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு 2-3 இந்த மாதிரியான சாக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அயன் பாக்ஸாக இருக்கட்டும், அயன் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி 3 இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஸோ 3 யூஸ் பண்ணிக்கினாலும் சரி, இப்படி யூஸ் பண்ணுறதாலும் சரி, ஒவ்வொருத்துக்கும் சில ஐட்டம்ஸ் அண்ட் இங்கேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இது இன்சர்ட் ஆகிற மாதிரியான சில ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம் மேபி. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வாங்கிட்டு வாங்க. நான் ஒரு 2-3 மந்த்ஸில் ரிப்பேர் ஆகிடுச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கினேன். அது வந்து 2 டூவல் மாதிரி அட்டாச்டு இதே மாதிரி 2 இருக்கும். ஸோ அட் அ டைமில் 2 மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், அயன் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தோணுச்சு, பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் வே, அதனால் நான் வாங்கிட்டேன். நீங்கள் வரீங்க அப்படின்னா 2-3 இது வாங்கிக்கோங்க. இது வேஸ்ட்டே ஆகாத விஷயம் கண்டிப்பாக. சில ஐட்டம் நீங்கள் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா இங்கே இருக்கிற சாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஒரு சார்ஜர் வாங்கினான்னு சொன்னல, அவளோட சார்ஜர் வந்து நம்மளது மாதிரி இருக்காது, இங்கே இருக்க செட்டப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனா பிரச்சனை இல்லை. இப்போ நம்மள மாதிரி இங்கே வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு நம்மளுக்கு இது கண்டிப்பாக தேவை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. அண்ட் அட் லாஸ்ட், நீங்கள் வந்து இங்கே வரீங்க, புதுசாக வந்து இங்கே ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னா டோன்ட் ஹாவ் அ பிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நானுமே இப்படி தான். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் we are going to work in Saudi, நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம், சிட்டி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய ட்ரீம்ஸோடு வந்தேன். அண்ட் என்னை தூக்கி வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் மெயின் சிட்டி போட்டாங்க. அண்ட் இந்த ஏரியாவில் நான் வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் எனிதிங். இந்த மாதிரி யாருக்கு வேணால் ஏற்படலாம். ஸோ சிட்டி இப்படின்னு நினச்சிருப்போம், நம்மளை கொண்டு வந்து இப்படி உள்ளே தள்ளி போடுவாங்கன்னு யாருக்கு தெரியும். அண்ட் ஹாஸ்பிட்டலுன்னு தான் எனக்கு ஒர்க்கிங் ஆஃபர் லெட்டர் இருந்துச்சு, பட் ஐ எம் ஒர்க்கிங் இன் பிஹெச்சி. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எதாக வேணால் இருக்கலாம். நம்ம வந்து கண்டிப்பாக அது ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ வரும்போதே நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வராதிங்க. எதுவாக இருந்தாலும் we can able to manage அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனோட வாங்க. இவ்வளோலாம் நான் பேசுகிறேன், ஆனால் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பயப்படுற ஒரு ஆள், எல்லாத்துக்குமே டப்புக்கு நான் அழுதுருவேன். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனே கிடையாது, டு பி ஃப்ராங்க். ஆனால் இந்த ஒரு 9 மந்த்ஸில் ஐ லேர்ன்ட் மெனி திங் இன் சவுதி. என்னால் இண்டிவிஜுவலாக நான் எதுனாலும் பண்ண முடியும். ஐ கேன் ஏபிள் டு டேக்கிள் எந்த ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒரு இடம், இத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஹஸ்பண்ட், கிட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு நம்மளால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் நம்மளுக்கு இருக்குது. அதனால் யாருமே எதுக்குமே பயப்படாதீங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் ஒரு விஷயம் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக வருங்க, கான்ஃபிடெண்ட்டாக வாங்க, பயப்படாதீங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து போல்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் சேஃப்டி பற்றி ப்ராப்ளம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணும்போது டோன்ட் திங்க் அபவுட் தி சேஃப்டி, பிகாஸ் சவுதி சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபீமேல்ஸ். விமன்ஸ்க்கு வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது இட்ஸ் நாட் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஃபார் தி ஃபீமேல்ஸ். அது வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் தான். நானுமே இப்போ இங்கே இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கேன், சுற்றி வந்து கிட்ட கடை கிடையாது, வீடெல்லாம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து சேஃப்டி பற்றி இனிஷியலாக பயமாக தான் இருந்துச்சு, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து யாருமே இங்கே வந்து ஹார்ம்ஃபுல்லான பர்சன்ஸ் கிடையாது. நம்ம எந்த விஷயத்துக்காக வந்திருக்கோமோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அதில் மட்டும்தான் இருக்கும். நம்மளுமே வந்து ப்ராப்பர் பிஹேவியராக இருக்கணும், அன்வான்ட் டாக்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து என்னடா பெரிய அட்வைஸ் பண்ணுற அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் ஓகே, நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ சிஸ்டர், வாட் எவர் மேபி த ரிலேஷன்ஷிப், ஒரு குட் தாட்டில் தான் உங்களுக்கு வந்து குட் இன்டென்ஷனில் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் நம்ம எந்த விஷயத்துக்கு வந்தோமோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம டெவலப்மெண்ட்காக, நம்ம ஃபேமிலி டெவலப்மெண்ட்காக தான் நம்ம வந்து இவ்வளோ பேரை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா
நம்ம வந்து ப்ராப்பராக இங்கே வந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து நல்லபடியாக எப்படி நம்மளை அனுப்பி வச்சாங்களோ அதே மாதிரி சேஃபாக அதே மாதிரி நம்ம வந்து திருப்பியும் போகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து எல்லாராலையுமே எல்லாமே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய இண்டிவிஜுவாலிட்டியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து போல்டாக இருங்க. ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம கேட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ஐடி அப்ளிகேஷன், இக்காமா அப்ளிகேஷனாக இருக்கட்டும், பேங்க் ஒர்க்ஸ் இருக்கட்டும், அண்ட் எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஸோ வாட் எவர் மேபி த ஃபார்மாலிட்டிஸ் நானே தான் பண்ணேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அதே மாதிரி தான் நீங்களும் இங்கே வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பீங்க எல்லாமே நீங்கள் தனியாக பண்ணுறதுக்கு. ஸோ வந்து எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிவாங்க. திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இன்னும் சில ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இந்த கமெண்ட்ஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிளில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி லைக் பூஸ்ட் அப் ஃபார் மீ. எனக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் ஆகும். ஸோ தட் கீப் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாட்டா, பை, டேக் கேர்.